என் செல்ல குழந்தையே, உன்வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த இந்த பச்சை குங்குமத்தை நீ தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி ஒன்றினை இன்று இந்த வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். ஒருவேளை என் பிள்ளைக்கு இந்த சுப செய்தி வேண்டாம் என்றால் நீ இப்பொழுதே தள்ளிவிட்டு செல்லலாம். என் குழந்தை, அம்மா தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையுமே என்னவென்று நீ புரிந்து கொள்வாய். அவ்வளவு எளிதில் இந்த வராகி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டாள். ஒருவேளை உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த நேரத்தில் என் குழந்தை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அம்மா நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறாள் என்றுதான். எல்லாவற்றையுமே நீ நேர்மறையாக எடுத்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நேர்மறையாகத்தான் இருக்கும். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ எதிர்மறையாக ஏற்றுக்கொள்ள தொடங்குவாயானால் நடப்பது நல்லதாக இருந்தால் கூட உனக்கு எதிர்மறையாகத்தான் அது தோன்றும். இப்படி இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ சரியாக பயன்படுத்த தொடங்கினால், எல்லா விஷயங்களையும் உனக்கானது என்று நீ எண்ண தொடங்கினால், அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ கண்கூடாக காண்பாய். என் பிள்ளை, இப்பொழுது மற்றவர்களிடமிருந்து உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கின்ற நீ ஒரு நாள் மற்றவர்களுக்கே உதவி செய்யக்கூடிய இடத்தில் நிற்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு சர்வசாதாரணமாக வாழ்க்கையில் நடந்து விடாத பல நன்மைகள் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக நடக்கும். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். என் பிள்ளை, ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக நடக்கும். எதிர்பார்த்த பல நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். எப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கையில் அடைய துடித்த என் பிள்ளைக்கு எதிர்வரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான நல்ல நிலையில் உன்னை அழைத்து செல்வதற்கானதாக நிச்சயமாக இருக்கும். என் குழந்தையே, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக இருந்ததை நினைத்து வருந்துவதை விட இந்த நிலையாவது உன் வாழ்க்கையில் உனக்கு இருந்தது என்று எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும். இதிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்க அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட வேண்டும். சட்டென்று ஒரு நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நீ எண்ணும் பொழுது அந்த நொடியை நீ விட்டுவிடக்கூடாது. யாரும் நமக்கு ஏதேனும் நல்ல விஷயத்தை சொல்வார்களா என்று எதிர்பார்க்க கூடாது. யார் மூலமாகவும் இங்கு யாருக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்றால் அது சாத்தியமில்லை. என் பிள்ளையே, மற்றவர்கள் ஒரு நாளும் உன் நன்மையை கருத்தில் கொள்வதில்லை. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இங்கு யாரும் நினைக்கவில்லை. ஆனால் உனக்கு நல்லது நினைக்க ஒருவர் இருக்கின்றார். அதுதான் உன் தாயானவள் இந்த வராகி. நான் மட்டுமல்ல, என் பிள்ளை, நீ வணங்குகின்ற ஒவ்வொரு தெய்வங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக செய்து கொடுக்க வருவார்கள். அதனால் தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்பதனை புரிந்து கொள். உடனடியாக வாழ்க்கையில் மாற்றங்களும் திருப்பங்களும் வராமல் இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு பொழுதும் எதுவும் நடக்காது என்று நீ நினைத்து விடக்கூடாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை நீ சந்தித்தது போதும். இனி வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற
நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீ கண்கூடாக காணப்போகின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கண்டு சிரித்தவர்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நினைத்து நிச்சயமாக மனம் வெதும்பத்தான் போகின்றார்கள். இந்த காலகட்டம் உன் வாழ்க்கையில் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த நிலை உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக மாறும் பொழுது எதனால் உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் உனக்கான ஆட்டத்தை காண்பித்தது என்பதனை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் தெளிவாக மாறும். இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல சிறப்புகளை கொடுக்கும். எந்த நேரமும் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடந்து விடலாம் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நீங்கி இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும், அது எப்பொழுது நடந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு என் குழந்தை நீ வந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை வாழ வைக்க இந்த வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை ஒரு நாளும் தேவையில்லை. எது வந்தாலும் அது நமக்கு சரியானதுதான். ஏனென்றால் தருவது நம் தாயல்லவா என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டாலே போதும். இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷத்தை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு. சுப செய்தி உன் வாழ்க்கையில் இனி தொடர்ந்து உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைத்த காலங்கள் எல்லாம் நீங்கி இனி உன்னுடைய சந்தோஷம் முழுமையாக உன்னை வந்து சேர்ந்து விடும். எப்பேற்பட்ட காலத்திலும் என் பிள்ளை இந்த தோல்விகளை நீ இனிமேல் சந்திக்க மாட்டாய். அப்படியே நீ சந்திக்கின்ற தோல்விகள் இருந்தாலும் அவையெல்லாம் இனிமேல் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையினுடைய மனநிலை என்னவென்று ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை, நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன். பெறப்போகின்ற நேரம் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ அதிகரிக்க வேண்டும். உனக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கைகளை இனிமேலாவது என் பிள்ளை முழு மனதோடும் முழு தெளிவோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீ செய்ய தொடங்கிவிட்டாயானால், என் பிள்ளை எல்லாவற்றிற்கும் துணிந்து விட்டாயானால், நம் வாழ்க்கை தரப்போவது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால், அதன் பிறகு வராகி இது போன்ற பச்சை குங்குமத்தை எல்லாம் நம்மை தொடச் சொன்னதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ நினைத்த மாத்திரத்தில் இதுவெல்லாம் நடக்குமா? நிச்சயமாக நடக்காது. நீ ஆசைப்பட்டது எல்லாம் சட்டென்று உன் கைகளில் கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. பச்சை குங்குமத்தை தொட வேண்டும் என்று ஒருவேளை என்றாவது நீ நினைத்திருப்பது உண்மை என்றால், அதை நான் அடுத்த நொடியே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் செய்வதற்கு பதிலாக என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கலாமே அம்மா என்று நீ நினைக்கலாம். நீ நினைப்பது தவறில்லை. ஆனால் அது உனக்கு நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள், உனக்கான முயற்சி, நீ அடைகின்ற வெற்றி, இவையெல்லாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்த நன்மைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு இந்த வராகி தர நினைக்கின்ற
ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் பெறுவதற்கு நீ தயாராக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.